பிரம்மஹதி தோஷம் என்பது மிக கடுமையானது. பகவான் ராமாபிரான் பிரம்மஹதி தோஷம், ராவனை கொன்றதுனால பிரம்மஹத்தி தோஷத்துக்கு ஆளாக்கப்பட்டார். ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமி ஆலயத்தில் பகவான் லிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்டதாக, பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து விடுபட்டதாக வரலாறு. அது போலவே சிவபெருமான் பிரம்மா 5 தலைகளில் ஒரு தலை கிள்ளியதனால் ஏற்பட்டது பிரம்மஹத்தி தோஷம். பிரம்மஹத்தி தோஷத்தினால சிவபெருமானும் பாதிக்கப்பட்டார். பிரம்மஹத்தி தோஷம் தெய்வங்களையே விட்டு வைக்கலே, மன்னாதி மன்னர்களை ஏராளமான துன்பங்களுக்கு ஆளாகிய ராஜராஜ சோழன் போன்ற மிகப்பெரிய மன்னர்கள் கூட பிரம்மஹத்தி தோஷத்தில் மாட்டிக்கொண்டு வேதனை அனுபவித்தார்கள் என்பது மிகையாகாது. ஆக பிரம்மஹத்தி தோஷை போக்குறதுக்கு உண்டாகின வழி என்பதை திருவிடை மருதூர் என்று சொல்லக்கூடிய மகாலிங்க சுவாமி அந்த கோவில தரிசனம் என்பதுதான் சிறந்த பரிகாரமாக சொல்லப்படுகிறது. அப்படியும் சில மகான்கள் ஆசீர்வாதம், அதன் மூலமா பிரம்மஹத்தி தோஷத்தை ஜாதகத்துல குரு பகவான் சனி பகவானுக்கு சம்பந்தப்படக்கூடியது பிரம்மஹத்தி தோஷம். பிரம்ம என்றால குரு, அதாவது பிராமண கிரகங்களாகிய குரு சுக்கிரன், சனி மரணம் என்பது. அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படும் போது, இந்த குரு சனி சம்பந்தப்பட்ட தோஷம் ஏற்படும் போது பிரம்மஹத்தி தோஷம் பூமிக்கு பாரமா வாழ்வான். பிரம்மஹத்தி தோஷம் கடுமையானது. சாதாரண பரிகார முறைகளில் பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்க கொள்ள முடியாது. அருட்சீலர்கள், அருளாளர்கள், அருள் நிறைந்தவர்கள், அருள் மிகுந்தவர்கள் அருளாசி மூலமாக தான் அந்த தோஷங்கள் நிவர்த்தி அடையும் என்பது என்னுடைய கருத்து. கோவில் தரிசனம் சிறந்த, ஆலய தரிசனம் என்பது சிறந்த பரிகாரமாக சொல்லப்படுகிறது.